ஸோ கேட்குதா? ஓகே. ஸோ நான் வந்து பேசிக்காக ரெண்டு ஃபார்ம் வச்சுருக்கேன் பேசிக்காக. ஸோ ஒரு ஃபார்ம் வந்து என்னன்னா, ஒரு ஃபார்ம் வந்து லாகின். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து லாகின். ஸோ ஒரு ஃபார்ம் வந்து டிஃபால்ட்டாக லாகின். அதை நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா எனக்கு லாகின் பேஜுக்கு கொண்டு போகணும். என்னன்னா ஸோ லாகின் பேஜ் இல்லை, சாரி, கிரியேட் அக்கௌண்ட் கொண்டு போகணும். ஸோ அப்போ என்னென்ன, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம லாகின் அக்கௌண்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால நான் வந்து கிரியேட் அக்கௌண்ட்டு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நான் பாத் செட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, ஸோ டிஃபால்ட்டாக நான் ஆப் டாட் ஜேஸை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பே நான் லிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஆப் டாட் ஜேஸில் இந்த ரெண்டு காமெண்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஸோ மேலே வச்சுருந்தேன். ஸோ ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஃபால்ட்டாக ஃபார்மட் டாக்குமெண்ட், இப்போ நான் ரவுட் செட் பண்ணணும். ஸோ ரவுட்டு வந்து பேசிக்காக ப்ரௌசர் ரவுட்டரை நான் வெளியே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் அதான் சார், நீங்கள் ரியாக்ட் ரவுட்டர் டம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? ரவுட்டர் டம் கேக்குதா ராதாகிருஷ்ணன்? ரியாக்ட் ரவுட்டர் டம் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? ரியாக்ட் ரவுட்டர் டம் டவுன்லோட் பண்ணல. ஓகே. ஸோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்பிஎம், ஏன்னா ரவுட் பண்ணணும், இன்னொரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரவுட் பண்ணணும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக லாகின் பேஜ் தான் இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு லாகின் அத்தான்டிகேஷன் எதுவுமே இல்லை. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா தான் அப்போது ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸை வச்சு லாகின் கொடுத்து அங்கேருந்து ரீடைரக்டாக டேஷ்போர்டுக்கோ இல்லை ஹோம் பேஜுக்கோ நான் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு தான் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ ரவுட்டர் டாம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பேசிக்காக. ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ப்ரௌசர் ரவுட்டரை நான் எடுக்கிறேன். அது உள்ளே இருந்து ப்ரௌசர் ரவுட்டர் இதான் எல்லாத்துக்குமே. ப்ரௌசர் ரவுட்டர் தான் எல்லாத்துக்கும் பேரண்ட் ரவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா ரவுட்டையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசர் ரவுட்டரை நான் உள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌசர் ரவுட்டரை எடுத்து நான் காமனாக ஆப்புக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆப் டாட் போகிறேன். ஆப் டாட்டில் ரவுட் செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ரவுட்டு செட் பண்ணுவாங்க. ரவுட்ஸுக்குள்ளே ரவுட்டில் தான் எந்த எலமெண்ட்டு எந்த பாத்லாம் கொடுக்கும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் வந்து ஸ்டேட் செட் பண்ணிடுறேன், இவன் லாகினா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ கான்ஸ்ட் ஸோ இஸ் லாகின் செட் இஸ் லாகின் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு யூஸ் ஸ்டேட் இதில் டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக இருக்கணும். ஏன்னா அது லாகினாக இருந்தால் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ட்ரூவாக மாற்றி நம்ம வேறு ரவுட் செட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ரவுட் நான் செட் பண்ண போகிறேன் பேசிக்காக. என்னென்னா அவங்க லாகினாக இருந்தாங்கன்னா ஹோம், அடுத்து அபவுட், அடுத்து சர்வீஸ், கான்டாக்ட், அந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு உள்ளே போக ரவுட்டு. இல்லை லாகினாக இல்லை, இவங்க வந்து அன்லாகினாக இருக்காங்கன்னா லாகின் அத்தாரிட்டி இல்லை. ஸோ அப்படின்னா லாகின் எதுவும் படலை அப்படின்னா லாகினுக்கு கொண்டு போகிற மாதிரி. ஸோ லாகின்லேருந்து கிரியேட் லாகின், ஸோ கிரியேட் டீட்டெயில்ஸ் அங்கேருந்து அங்கே நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நான் இனிஷியலாக கொடுத்துட்டேன். ஸோ அப்போது நான் ரிட்டன் வரேன். ஸோ ரிட்டனில் ஸோ இது கொடுத்துக்கலாம். இது கொடுத்த பிறகு பெட்டராக இருக்கும். ஸோ ஃபார்மட் டாக்குமெண்ட் ஓகே டன். ஸோ நான் இப்போ ரவுட் செட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இனிஷியலாக என்ன இருக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம லாகினே பண்ணல. ஸோ அப்போது ரெண்டு ரவுட் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா இஸ் லாகின் என்ன பின் எஜெக்ட்ரா. ஸோ இல்லை, இதெல்லாம் யார் பண்ணுறோம்? சரி, ஓகே கேட்குதா? ஸோ இப்போது இஸ் லாகின் அப்படின்னு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா இஸ் லாகின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் அடுத்து உள்ளது ரெண்டர் ஆகும். ஸோ நான் அப்போது ஒரு ரவுட்டை நான் செட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு ரவுட் செட் பண்ணுறேன். அப்போது இதில் என்ன ரவுட்னா, ஸோ இப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு ரவுட் செட் பண்ணுறேன். அப்படி இல்லை, இது யூஸ் பண்ணி இந்த ரவுட். ஸோ பேசிக்காக ரெண்டு இடம்
இஸ் லாகின் இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து உள்ளது உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இஸ் லாகின் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் மார்க் அடுத்துள்ளது நாட் எக்ஸிக்யூட் ஆகாம அதை தாண்டி இந்த கோலனுக்கு அடுத்துள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் ரவுட் செட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பேசிக்காக ரவுட். ஸோ அதுக்கு முன்னாடி காமனாக ரவுட்டை மட்டும் நான் காமனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுட்ஸ். ஸோ இதை மட்டும் நான் காமனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரவுட்ஸை காமனாக யூஸ் பண்ணி ஸோ இதுக்குள்ளே என்ன ரவுட் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட் ரவுட் பாத். ஸோ பாத். ஸோ என்ன பாத்து கொடுக்கணும். ஸோ நான் டிஃபால்ட்டாக இந்த பாத்து கொடுத்துட்டு எலமெண்ட் என்ன கொடுக்கணும். கேட்கல. ஸோ இல்லை லாகின் இதில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது லாகின் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது டேஷ்போர்ட் போகிறது, இது ஹோம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்பொழுதைக்கு ஒரு காமனான சும்மா நார்மலாக ஹெட்டரை நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஹெட்டர் அதை நான் கொடுத்துக்கிடுவேன். கொடுத்துட்டு அதை நான் இது பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ இது உள்ளே வரும். ஸோ இதில் லாகின் இருக்கும், இதில் தான் லாகின் இருக்கும். ஸோ லாகின் காம்பனண்ட். ஸோ டிஃபால்ட்டாக லாகின் காம்பனண்ட் டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக லாகினுக்கு 2 லைன் நம்ம செட் பண்ண போகிறோம். என்னன்னா நீங்கள் லாகின் ஸ்லாஷும் வேணும், ஒரு அதுக்கு இன்னொரு நேமும் அசம்பிள் பண்ணணும்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். இல்லை அசம்பிள் தேவையில்ல, நான் இதை வச்சே நான் கொடுக்குறேன்னா இதை வச்சும் இந்த பாத் நேமை வச்சும் லாகின் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கிரியேட் அக்கௌண்ட். ஸோ அதுவும் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு எது கொடுத்தாலும் பேரண்டாக ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் கொடுத்துக்கிடுங்க. ஸோ எம்டி ஃப்ராக்மெண்ட்டோ இல்லை டிவோ ஏதோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதுக்குள்ளே தான் எல்லாமே டேரெக்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ நான் இங்கேயும் எம்டி ஃப்ராக்மெண்ட். ஸோ இப்போ லாகின் இந்த இடத்துல கிரியேட். ஸோ கிரியேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கிரியேட் அந்த காம்பனண்ட் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கிரியேட் டீட்டெயில்ஸ் யூசர் டீட்டெயில்ஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் எந்த பாத் செட் பண்ணுறீங்களோ, ஸோ எந்த பாத் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஆர்எல் நேம் என்ன பாத் நேம். ஸோ அது பேர் யூஆர்எல் சொல்லுவாங்க. அந்த யூஆர்எல் நேமை நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நான் இதில் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். எனக்கு டிஃபால்ட்டாக லாகின் செட் ரன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ரவுட்ஸ் எதுவுமே நான் இம்போர்ட் பண்ணலை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா டேரெக்டாக வரும். ஸோ அதுலேருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3 டாட் காமிக்க அப்படின்னா அது வந்து மேலே இம்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ டிஃபால்ட்டாகவே லாகின் உங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இது ஃபால்ஸ் ஆனோடனே இந்த இது எக்ஸிக்யூட் ஆகாது, கோலனுக்கு அடுத்துள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்லாஷில் தான் ரன் ஆகும் எல்லாரோட ரியாக்ட் ப்ராஜெக்டை. ஸோ அப்போ லாகினில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் அந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரன் ஆகும். இந்த இடத்துல நான் ட்ரூ கொடுக்கேன். ஸோ என்ன ரன் ஆகும், ஹெட்டர் ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஹெட்டர் வருதா, ஸோ ஹெட்டர் ரன் ஆகும் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அத்தான்டிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக புரியலை. டைரக்டா போதும். ஹெட்டர் எப்படி போகுதுன்னு நீங்க சொல்றீங்களோ. ஆமா. இல்ல 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 கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா பேசிக்கா ஒரு ஸ்டேட் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேட் ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபால்ஸ்ல இருக்கிறதுனால எனக்கு இங்க உள்ள ரவுட்டே செட் ஆகாது. ஸோ இங்க உள்ள ரவுட்டு டைரக்டா ரன் ஆகும். ஸோ இங்க உள்ள இனிஷியல் ரவுட் தான் ரன் ஆகும். ஸோ இனிஷியலாக நம்ம இதை லாகினை கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ லாகின் ரன் ஆயிடுது. ஸோ நான் அதை ட்ரூவாக மாற்றிடுவேன். ஸோ ட்ரூவாக மாற்றின உடனே ஆப்.js ரெண்டர் ஆகுமா, ஏன்னா ஸ்டேட் அப்டேட் ஆயிடுது. ஸோ ரெண்டர் ஆகும்போது இது ட்ரூவாக மாறி இது உங்களுக்கு ரன் ஆகும், இது ரன் ஆகாது. ஸோ இது ரன் ஆகும். அப்போ இதோட இனிஷியல் என்னது ஹெட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதான் டைரெக்டாக ரன் ஆகுது. புரியுதா, புரியலையா? ம் ஆமாம் நேவிகேட். ம் ஆமாம் அது கொடுக்கலண்ணா. அதில் இதில் ஏன் கொடுக்கலன்னு கேட்குறீங்களா, இல்லை கொடுக்காம பேசிக் ஏன் மாறுதுன்னு கேட்குறீங்களா? ஓகே. ஸோ ஓகே ராதாகிருஷ்ணன்.
உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது எப்படி லாகின் வருது, எப்படி ஹெட்டர் வருதுன்னு? ஓகே. ஸோ app.js தான் நம்மளுக்கு காமனாக இருக்கு. ஓகே. ஸோ app.js வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக காமனாக இருக்கு. ஸோ app.jsல நான் ஒரு ஸ்டேட் வச்சுட்டேன். ஸோ நான் வந்து அந்த ஸ்டேட்டை இனிஷியலாக ஃபால்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபால்ஸ்னு வச்சா எனக்கு இங்கே உள்ள ரவுட்டு தான் ரன் ஆகும். புரியுதா? ஸோ இது உங்களுக்கு புரியுதா ஃபர்ஸ்ட்டு? ஸோ இனிஷியலாகவே ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்லாஷில் தான் ரன் ஆகும். பேசிக்காக ஸ்லாஷில் தான் ரன் ஆகும். ஸோ ஸ்லாஷில் ரன் ஆகும்போது நான் ஸ்லாஷ் அப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், ஸ்லாஷ்னு வச்சுருக்கேன். அப்போ இந்த ஸ்லாஷில் தான் ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகணுன்னே எனக்கு லாகின் இனிஷியலாக ரன் ஆயிடுது. ஸோ லாகின் இனிஷியலாக ரன் ஆயிடுது. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து இதை ட்ரூவாக மாற்றுவேன். ஸோ இதை ட்ரூவாக மாற்றும் போது எனக்கு இது ரன் ஆகாது. ஏன்னா இந்த இது ட்ரூவாக மாற்றினா கொஸ்டின் மார்க் உள்ளது அடுத்தது தான் ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது இனிஷியலாக எனக்கு ஹெட்டர் இந்த ரவுட் ரன் ஆகும். இதில் என்ன ரவுட்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ரவுட்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஹெட்டரை நான் ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஸ்லாஷ் இனிஷியலாக ரன் ஆகும்போது எனக்கு ஹெட்டர் கவுண்ட் ரன் ஆகும். ஹெட்டர் கவுண்ட் ரன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரியலை? ஆமாம். ம். இந்த ரவுட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ம். ஸோ என்னன்னா இது வந்து இப்போ நான் அந்த ரவுட்டர் நாங்கள் கொடுத்தேன்னா, ஸோ அந்த ரவுட் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்படி ஒன்று இல்லைன்னே எனக்கு காமிக்கும். பட் நான் அந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்படி ஒரு ரவுட் பார்த்து இதில் இருக்கான்னு செக் பண்ணணும், அந்த இடத்துல இல்லை. ஆனால் இப்போ நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே உள்ள ரவுட்லாம் ரன் ஆகும். அப்படி கொடுக்கும் போது எனக்கு யூசர் டீட்டெயில்ஸ் வந்துட்டா. ஸோ நான் இதை இப்படி கொடுத்தா லாகின். ஸோ நான் அந்த இடத்துல பாத் செட் பண்ணுறேன். செட் பண்ணி இங்கே கொடுத்தா எனக்கு கிரியேட் அக்கௌண்ட். ஏன்னா இந்த ஃபால்ஸ் ஆகி இது ரன் ஆகுது. ஸோ இதில் இந்த மாதிரி ரவுட்டுன்னு ஒரு ரவுட்டு இருக்குது, ஒரு ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதோட ரிட்டர்னை எனக்கு காம்பனண்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்மளால் பாத்து செட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே மொத்தமே ரெண்டு பாத் தான் செட் பண்ணுவோம், லாகின் கிரியேட் அக்கௌண்ட். பட் இதுக்குள்ளே மல்டிபிள் பாத், ஹோம், அதுக்கடுத்து இப்போ ஹெட்டர் பண்ணுறோமா அதுக்கடுத்து ஹோமு, அதுக்கடுத்து எல்லாமே இதுக்குள்ளே தான் நம்மளால் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இல்லை இன்னும் புரியலாம் கேட்டுருங்க. ஏன்னா இதான் இனிஷியல் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதான் மெயின். ஸோ இதுல இருந்து தான் கிரியேட் பண்ணி உள்ளே போவோம். இன்னும் புரியல, எதில் புரியலைங்கிறத கான்ஸ்டண்ட்டாக சொல்லுங்க, நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேவிகேட்டுங்கிறது வந்து நம்ம கிளிக் பண்ணும் போது பார்த்து நம்ம செட் பண்ணுறது. இப்போ வந்து இப்போ நேவிகேட்னு வச்சுக்கோங்களேன், நேவிகேட் நம்மளா கொடுக்குறோம். ஏன்னா நம்மளா பாத்தை கொண்டு அசைன் பண்றோம். ஆனா ரியாக்ட் ரன் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பாத் வச்சு தான் ரன் ஆகும். அதுதான் இந்த இனிஷியல் பாத். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு பாத்தை நான் இதில் கொடுத்துட்டேன். எனக்கு இனிஷியலாகவே நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். டீடைல்ஸ் இருக்கா? ஸோ நான் இனிஷியல் ரெஃபர் பண்ணுவேன், எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா இனிஷியலாக எந்த பாத்துமே இல்லை. ஏன்னா இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இந்த பாத்தை எடுத்து இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லாஷ் போட்டு டிடி யூஸ் பண்ணேன்னா எனக்கு லாகின் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல கிரியேட் டீடைல்ஸ், அப்படி கிடையாது. டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எந்த பாத்தை நீங்க செட் பண்ண போறீங்கன்ட்டு புரியுதா? இப்போ என்னன்னா இப்போ வந்து பேசிக்கா நான் சொல்றேன். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ண போறீங்க. ஸோ 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க ரைட் பண்ணக்கூடாது, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரைட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதில் டெர்னரி ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை, நான் இஃப் கண்டிஷனே போடலாம். ஸோ நான் உங்களுக்கு இஃப் கண்டிஷன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இஃப் கண்டிஷனே போடலாம்.
புரியுதா? ஸோ ஆனால் இஃப் கண்டிஷனை நம்ம இதுக்குள்ள டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் டெர்னரி ஆப்ரேட்டராக இருக்கும். டெர்னரி ஆப்ரேட்டரும் ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி தான். டெர்னரி ஆப்ரேட்டரில் ட்ரூ, இஃப் அண்ட் எல்ஸ் மட்டும்தான். பட் இஃப் கண்டிஷனில் இஃப் எல்ஸ், இஃப் அதுக்கடுத்து எல்ஸ், இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். பட் டெர்னரி ஆப்ரேட்டரில் இஃப்பும் அதுக்கடுத்து எல்ஸும் தான். ட்ரூ ஆச்சுன்னா ஒன்று ரன் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா இன்னொன்று ரன் ஆகும், அவ்வளோதான். ஸோ டெர்னரி அப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ண போறீங்கன்னா 18+ மேலே உள்ளவங்க ரைட் பண்ணலாம், 18 கீழே உள்ளவங்க ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 18+ உள்ளவங்க ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. 18+ கீழே உள்ளவங்க, 18- கீழே உள்ளவங்க ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 2 மெம்பர்ஸ் தான் இது. புரியுதா? இவங்க வெளியே இருக்காங்க. இப்போ நீங்க வெளியே போய் இவங்க உள்ள இருக்காங்க, ரோலர் கோஸ்ட் உள்ள இருக்காங்க. ஐ மீன் ஒரு அந்த ரோலர் கோஸ்ட் ரைட் பண்ற இடத்துக்குள்ள இருக்காங்க. இவங்க வெளியே இருக்காங்க, ஏன்னா இவங்க 18+ கிடையாது. ஸோ வெளியே இருக்காங்க. வெளியே போய் அந்த இங்க இருக்கிற 20 பேரை தேட முடியுமா நம்மளால? நீங்க ரோலர் கோஸ்டே விட்டு வெளியே போயிட்டீங்க, ஏன்னா வெளியே ரோலர் கோஸ்ட்டை விட்டு நீங்க வெளியே போறீங்க. அதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அங்க போய் அந்த ரைட் பண்ற 20 பேரையும் தேடிங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரோலர் கோஸ்ட் உள்ள போய் வெளியே இருக்கிற 2 பேர் தேடினீங்கன்னா இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ எந்த இடத்துல எதை யாரை போய் ஆக்சஸ் பண்ணாலும் அங்க போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது வந்து பாக்ஸ் செட் பண்றது. இப்போ நான் ஹெட்டர் நான் செட் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து நான் ஹோம்னு செட் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஹோம், இதுக்கு வந்து ஹோம்னு நான் செட் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டா நான் அந்த இடத்துல இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இனிஷியலா அந்த இடத்துல நான் இனிஷியல் பார்த்தேன். ஸோ இனிஷியல் பார்த்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இனிஷியல் பார்த்து எனக்கு வெளியே உள்ளவங்க இவங்கெல்லாம். ஸோ நான் இதுக்கு அடுத்து நான் இவங்கள லாகின் பண்ணி ட்ரூவா மாத்திட்டேன்னா எனக்கு இவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது, இவங்க 2 பேரையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்க உள்ள போயாச்சு, ஏன்னா ரோலர் கோஸ்ட் உள்ள போயாச்சு. அப்போ இவங்கள வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா ஹோம்னு வரும். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா இனிஷியல் வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஹோம்னு யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த பேனர் வரும். இந்த இடத்துல போய் நான் இந்த இவங்களோட டீட்டெயில்ஸ், ஏன்னா இவங்களை போய் தேடினா எனக்கு கிடைக்க மாட்டாங்க, இவங்களை போய் தேடினா எனக்கு கிடைக்க மாட்டாங்க பேசிக்கா. ஸோ இவங்களை போய் நான் தேடினா எனக்கு கிடைக்க மாட்டாங்க. இப்படி உள்ளவங்க இந்த இடத்துல இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எதுவுமே இல்லை, ஏன்னா இவங்க வெளியே உள்ளவங்க. ஸோ இப்படி யாருமே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. டெர்னரி ஆப்ரேட்டருக்கும் நேவிகேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டெர்னரி ஆப்ரேட்டர் கண்டிஷன், இவங்க வந்து என்னென்ன ரவுட்டுக்கு என்னென்ன நேம் வைக்கணுங்கிறத வந்து app.jsல நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது உள்ள போய் மாறுறது ஃபுல்லாமே நேவிகேட் நடக்கும். ஸோ நான் உள்ள போய் பண்ண பிறகு இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இன்னும் புரியும். ஸோ நான் இப்போ பேசிக்கா நான் லாகின் வச்சிட்டேன். ஸோ லாகினை நான் டிஃபால்ட்டா இதை ஃபால்ஸ்னு வச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வருது, இனிஷியல் ரன் ஆகும். ஸோ இனிஷியல் ரன் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு 2 யூசர் நேமை நான் வந்து யூசர் நேம் எதுவுமே கிடையாது. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது எனக்கு இங்கேருந்து நேவிகேட் ஆகி எங்கே போனோம், கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஸோ நான் லாகின் ஃபார்ம் போகிறேன். ஸோ லாகின் ஃபார்மில் இந்த இடத்துல நான் இதை வந்து டிவ்வாக மாற்றிக்கிறேன். ஸோ நான் டிவ்வாக மாற்றிட்டேன், ஏன்னா ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இப்போ நான் இதில் யூசர் நேம் கொடுக்கணும், இதில் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ நம்மகிட்ட யூசர் நேம் இல்லை, பாஸ்வேர்டு இல்லை. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆன் கிளிக், ஸோ ஆன் கிளிக் நான் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன், மேலோடி. ஸோ அதான் நேவிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல கான்ஸ் நேவிகேட், ஸோ அதுக்கடுத்து யூஸ் நேவிகேட். இதை நான் மேலேருந்து react.comலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த நேவிகேட் தான் இதில் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்னது நேவிகேட் டு, என்னன்னா கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு மாறணும். அப்போ கோ டு கிரியேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிடுவேன், என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிடுவேன். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நேவிகேட் யூஸ் பண்ணுறேன். எங்கே போனால் எந்த யூஆர்எல் போனோம்னா ஸ்லாஷ், அது app.js போங்க. ஸோ இங்கே போய் அந்த இதை நீங்கள் கொடுத்துறீங்க. இப்போ
இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக இங்கே கால் பண்ணுவீங்க. ஸோ டைரெக்டாக இங்கே கால் பண்ணுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட லாகின் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கிரியேட் அக்கௌண்ட் போகணும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் போகையும் நான் அந்த இடத்துல நான் இதை பற்றி ம் 8 ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தேன். ஸோ இந்த பேஜுக்கு இப்போ நேவிகேட் ஆகுது. இதுதான் நேவிகேட் யூஸ் ஆகும். ஸோ நேவிகேட்டை நீங்கள் ஆப் டாட் ஜேஸில் கொண்டு போய் எதுக்கும் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரெக்குயர்மெண்ட் இதுதான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் நேவிகேட் பண்ணுறேன். ஸோ ஃபண்ட்ஸ் இப்போ அதை ரெஃபரன்ஸ் பண்ணாலும் அதே பார்த்து தான் இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கேருந்து நான் வர டீட்டெயில்ஸை நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் அந்த பேஜுக்கு போயிருந்தேன். இங்கே கிரியேட் டீட்டெயில்ஸ் போயிருந்தேன். ஸோ இங்கேருந்து ஸோ இதை டிவு மாற்றிருந்தேன். ஸோ டிவுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் அங்கே வாங்குற டீட்டெயில்ஸை மேலே கான்ஸ்ட்டாக வாங்கணும். ஏன்னா வாங்கினா தான் இதை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் அப்டேட் பண்ணணும். இதை வந்து பேக் எண்டுக்கு அனுப்பணும். பட் நம்மகிட்ட பேக் எண்டு கிடையாது. ஸோ அதனால நான் ஃப்ரண்ட் எண்ட்லேயே லோக்கல் ஸ்டோரேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் வாங்கணும். ஸோ யூசர் நேம் செட் யூசர் நேம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ யூஸ் ஸோ இது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ என்றைக்குமே கேமல் கேஸில் கொடுங்க. ஸோ கேமல் கேஸ்னால் இப்போ ஒரு கேமல் கேஸ்னால் என்னது ஒட்டகம். ஸோ ஒட்டகம் வந்து டைரெக்டாக அந்த கழுத்துல இருந்து அதுக்கடுத்து அந்த திமில் அந்த இது வரும். ஸோ அதான் கேமல் கேஸ் சொல்லுவாங்க. என்ன ஸ்மால்ல இருந்து திமில் வரும்போது கொஞ்சம் மேலே போகுமா. ஸோ அதுதான் கேமல் கேஸாக இதில் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஸ்மால்ல இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு யூசர் அந்த கண்டென்ட் வந்து டிஃபால்ட்டாக இன்னொரு நேம் கண்டினியூஸாக வருது. இப்போ யூசருங்கிறது வந்து ஒரு நேமாக முடியுது. அதுக்கடுத்து இன்னொரு நேமாக வரணும்னா அதை கேப்டலாக மாற்றணும். இது பேர் கேமல் கேஸ். ஸோ இது பேர் பாசிபிள் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரே டிஃபால்ட்டாக கேபிட்டலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேமல் கேஸாக நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட் வந்து இமெயில் வாங்குறது. ஸோ இமெயில் ஸோ இமெயில் கொடுத்து செட் இமெயில். ஸோ அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க போகிறேன். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்ட். ஸோ செட் பாஸ்வேர்டு அதில் யூஸ் ஸ்டேட் அதில் நான் இப்போது பாஸ்வேர்டு வாங்கிடணும். ஸோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதுக்கு அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் அடிக்கிற வேல்யூஸை ஃபுல்லாமே டிஃபால்ட்டாக எங்கள் பேரண்ட்டுக்கு செட் பண்ண ஸ்டேட்டுக்கு செட் பண்ணணும். ஸோ நான் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். இதுதான் ஹேண்டில் அப்டேட் ஏன்னா ஸ்டேட்டில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஈவெண்ட்டை ஏன்னா ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ ஈவெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆன் சேஞ்ச் ஏன்னா கிளிக் கிடையாது சேஞ்ச். ஸோ அந்த இடத்துல ஹேண்டில் அப்டேட். ஸோ ஹேண்டில் அப்டேட். ஸோ இது உள்ளே வரும்போது இது உள்ள நேம் ஆட்ரிபியூட் செட் பண்ணணும். ஸோ நேமை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டில் அப்டேட் பண்ண போகிறோம். பேசிக்காக புரியுதா. ஸோ நேம் வச்சு தான் அப்டேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துருந்தா ஓகே. ஸோ இப்போது நேமை வச்சு அது இந்த நேமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணி ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போகாமல் சிம்பிளாக எப்படி ஸ்டேட்டில் ஈஸியாக அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நேம் கொடுங்க. ஸோ நேம்னாலும் கொடுத்துருங்க. ஸோ ஆனால் நான் யூசர் நேம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி. ஸோ இந்த இடத்துல இமெயில் டெஃபைன் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்டு ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ ஈவெண்ட்டில் ரெண்டுனா வரும்போது வேல்யூவும் வரும் நேமும் வரும். ஸோ அதை நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி வெளியே எடுத்துக்கிடுவேன். ஸோ ஆப்ஜெக்டாக வருது. அந்த ஆப்ஜெக்ட் உள்ள கீஸ் ஃபுல்லாமே டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் வெளியே எடுத்துக்கிடுவேன். ஸோ நேம் வரும் அதுக்கடுத்து வேல்யூவும் வரும். ஸோ அதில் டீஸ்ட்ரக்சர் பண்ணி ஏன்னா ஈவெண்ட்ங்கிறது வந்து ஹோல் ஈவெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டே வரும்.
அதில் டார்கெட் என்ன இதுக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டார்கெட் எல்லாம் வந்துடும். ஸோ ஹேண்டில் அப்டேட் இப்போ ஈவன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பர்டிகுலராக வேல்யூ அடித்தோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கன்சோல் போகிறேன். ஸோ கன்சோலில் நான் இதில் வேல்யூ அடிக்கிறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு வேல்யூ வந்துட்டு ஸோ இந்த இடத்துல அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் அடிக்கிறேன். ஸோ அதுக்கு இடத்துல இதில் இப்போ ஏற்கனவே பாஸ்வேர்டு ஏற்கனவே அடிச்சு டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணோம். அதுக்கடுத்து நான் ஒரு பாஸ்வேர்டு அடிக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த வேல்யூ தான் அசைன் ஆகுது. பட் நான் எந்த இன்புட்டை டைப் பண்ணுறேன் அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் அந்த நேம் ஆட்ரிபியூட்டை வச்சு நான் வேலிடேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இஃப் நேம்ஸ் ஈக்குவல் டு யூசர் நேமாக இருந்துச்சுன்னா ஸோ யூசர் நேமாக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு செட் யூசர் நேமில் வேல்யூவை செட் பண்ணு. ஸோ வேல்யூவை செட் பண்ணு இப்படி கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து அதை நான் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிவிடுவேன். காப்பி பண்ணி போட்டுடுறேன். ஸோ அந்த இடத்துல இமெயிலாக இருந்துச்சுன்னா ஐ மீன் நேம் இந்த இடத்துல இமெயிலாக இருக்குது. ஸோ இமெயிலாக இருந்துச்சுன்னா செட் இமெயிலை எனக்கு அப்டேட் பண்ணு. அதுக்கடுத்து செட் பாஸ்வேர்டில் அப்டேட் பண்ணு. ஸோ அதுக்கடுத்து செட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் எனக்கு அப்டேட் பண்ணு. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்கிடுறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிடுறேன். ஸோ செட் பாஸ்வேர்டு இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்டேட்டை ஃபுல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஸ்டேட்டை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஸ்டேட்டை வந்து ஒவ்வொன்றா டெஃபைன் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன யூசர் நேம் அதோட இது வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சரி யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு கன்சோல்லாம் இந்த இடத்துல இமெயில் இந்த இடத்துல பாஸ்வேர்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்துடும். கன்சோல் லாக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எது கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கும் பேசிக்காக. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லை. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நேம் அடிக்கிறேன். ஸோ நேம் அடித்த உடனே எனக்கு பிரிண்ட் ஆகுது. என்னன்னா ஸோ இதில் இருந்து பாருங்கள் 28லேருந்து பாருங்கள் 28லேருந்து பாருங்கள். ஸோ யூசர் நேமில் என்னோட நேம் வந்து டைப் ஆகிருக்கு. பட் இமெயிலில் எம்டியாக இருக்கு. ஏன்னா இமெயிலில் நான் அடிக்கலை, யூசர் நேமில் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். இப்போ நான் இமெயில் அடிக்கிறேன். ஸோ இமெயில் அப்படி அடிக்கிறேன். ஸோ இமெயில் அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு. ஸோ நான் எது அடிக்கிறேனோ அதை நேம் வச்சு வேலிடேட் பண்ணி அந்த ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுது. ஸோ இப்போ பாஸ்வேர்டு ஏதோ அடிக்கிறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு அடித்த பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அடிக்கிறேன். கன்ஃபார்மும் அதில் கெட் ஆயிடுது. ஸோ இப்படி தான் ஸ்டேட்டில் நேம் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேசிக்காக ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா இது எந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் பண்ணதில்லை. புரியுது? இல்லை புரியலன்னா கேட்டுருங்க. புரிஞ்சுச்சு. ஓகே ராதாகிருஷ்ணன். ஓகே டன். ஸோ இப்போ ஒரு ஹேண்டில் அப்டேட் நம்ம இதை வந்து ஒரு ஆன்சேஞ்ச் ஃபங்க்ஷனில் கொடுத்து நம்ம ஸ்டேட்டில் உள்ள வேல்யூ ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதில் சப்மிட் கொடுக்கணும். ஸோ கிரியேட் கொடுக்கையும் எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் போய் செட் ஆகணும். ஸோ கிரியேட்டுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஆன்ஸ் ஹேண்டில் கிரியேட். ஸோ நான் என்ன நேம்னாலும் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஸோ கொடுக்கணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்ன, செஷன் ஸ்டோரேஜ்னா என்னன்ட்டு ஸோ சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதுனா என்ன, லோக்கல் ஸ்டோரேஜா செஷன் ஸ்டோரேஜ். storage, yes, correct. So local storage, session storage na
எஸ், இந்த டேப்ல மட்டும் தான் இருக்கும். நான் இன்னொரு டேப்ல இதே டீட்டெயில்ஸை கொண்டாந்து நான் இந்த டேப்ல அடிச்சேன்னா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஆனால் இந்த டேப்ல செஷன் ஸ்டோரேஜ் இருக்காது, பட் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் செஷனுக்கும் லோக்கலுக்குள்ள டிஃபரன்ஸ். அதாவது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே டன். ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் பூலியனை ஸ்டோர் பண்ணலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணலாம், ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணலாம், நம்பரை ஸ்டோர் பண்ணலாம், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். பட் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டையோ ஒரு அரேயோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ ஸ்டோர் பண்ணால் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றி ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ஒன்று ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் என்னன்னா, ஸோ நான் ஆன் கிளிக் கொடுத்துக்கிடுறேன். இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். ஸோ ஆன் கிளிக் கொடுத்துக்கிடுறேன், கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் ஒன்று செட் பண்ணுறேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படி சொல்லி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிடுவேன். சும்மா நார்மலாக எக்ஸாம்பிள் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அதில் ஒரு பூலியனை செட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வேற ஏதோ நம்பரை செட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக லோக்கல் ஸ்டோரேஜ் எதுவுமே இருக்காது. நான் கிரியேட் இங்கே ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணையும் என்னை எக்ஸாம்பிள் ஐ எம் ஹீரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் வந்து இது அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஒன் சொல்லி இந்த இடத்துல ஒரு பூலியனை செட் பண்ணுறேன். ஸோ ஒரு பூலியனை செட் பண்ணுறேன். பூலியன் பேஸ் ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும் மேக்ஸிமம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும், அது பூலியனாக ஸ்டோர் ஆகாது பேசிக்காக. ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் அரே கொடுத்தீங்கன்னா அரையை ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணோம், பட் அது ட்ரை பண்ணும்போது எரர் அடிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸாம்பிள் 2 சொல்லி நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நம்பரை ஸ்டோர் பண்ணேன், அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும் பேசிக்காக. ஸோ ஸ்ட்ரிங்காகவே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்படி கொடுக்கும் போது ஏற்கனவே லோக்கல் ஸ்டோரேஜில் எக்ஸாம்பிள் இருக்குது, மறுபடியும் நான் அதை கொடுக்கும் போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுவே அசைன் ஆகிடும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ அதனால இது ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு அரே கொடுக்கேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் கிளாஸ் நேம் வந்து அரே கொடுக்கேன். ஸோ இந்த இடத்துல அரே ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு அரே கொடுக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணுறது, எனக்கு ஸ்டோர் ஆயிருக்காது, பட் அந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணிடும். என்னன்னா இன்வேர்டு டாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ வார்னிங் பேசிக்காக ஏன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணுது பேசிக்காக. ஸோ என்னன்னா டிஃபால்ட்டாக இது வந்து வேற எரர், பட் இது கிளாஸ் நேம் எதுக்கு கொடுக்கல, ஏன்னா நம்ம இதில் கிளாஸ்னு வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாக. ஸோ கிளாஸ் நேம் கொடுங்க, அதான் ஸ்டாண்டர்டு ரியாக்ட்டுக்கு கிளாஸ் நேம் கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு வார்னிங் எரர் வருது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி கொடுக்கும் போது எனக்கு அரே ஸ்டோர் ஆகலை. ஸோ இதுக்கு நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா ஜேசன் ஒன்று இருக்குது, ஜேசன் இருக்கலாம், ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைல இந்த அரே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த அரேயே ஸ்ட்ரிங்காக மாற்றி அது ஸ்டோர் பண்ணும். ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணுமா. ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அரே இது ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கு. அதை கெட் பண்ணும்போது எப்படி கெட் பண்ணுவோம்? இப்போ நார்மலாக மற்றதுக்கு எல்லாமே லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கன்சோல்லே கிடைக்கும். கன்சோல் ஆகுங்களா? ஸோ நான் இதை கிரியேட் கொடுக்கும்போது எனக்கு கன்சோல்லே ஐ எம் a ஹீரோ அந்த கிடச்சிடும். பட் நான் வந்து இதை வந்து அரேயை நான் கெட் பண்ணுறேன், எனக்கு அது ஸ்ட்ரிங்காகவே கிடைக்கும். ஃபுல்லாக அந்த அரையே ஸ்ட்ரிங்காக மாற்றி எனக்கு கிடைக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இது எந்த டேட்டா டைப் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு டைப் ஆஃப் நான் கொடுக்குறேன். ஸோ டைப் ஆஃப் நான் கொடுத்தேனே, டைப் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நான் அதை கொடுத்த உடனே எனக்கு அது ஸ்ட்ரிங் டேட்டா கிடைக்குது. பட் அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் வரணும். ஸோ ஏன் ஸ்ட்ரிங்காக இருக்குது? ஏன்னா இது ஒரு அரையை வந்து டைப் ஆஃப் கொடுத்தா ஆப்ஜெக்ட்னு காமிக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்காக எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து எனக்கு நார்மல் அரே மாதிரியே கொண்டு வா அப்படின்னா கெட் பண்ணும்போது என்ன கெட் பண்ணணும்னா ஜேசன் டாட் என்னன்னா
ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெட் பண்ணால் அதோட அவுட்புட் கிடைக்கும். ஜேசன் டாட் பார்ஸ். ஸோ ஜேசன் டாட் பார்ஸ்ன்னு கொடுக்கும்போது நான் இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது அரே இஸ் நாட் வேலிட். ஸோ இதோட இடத்துல தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே. நான் இதை வந்து ஒரு ஒரு இதில் வாங்கிட்டு அதுக்கடுத்து நான் அதை பார்ஸாக மாட்டேன். ஸோ இதை அப்படி நான் ஒரு இதில் வாங்கிடுவேன். வாங்கி ஜேசன் டாட் பார்ஸை மட்டும் ஒரு ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த இடத்துல ஜேசன் டாட் பார்ஸ் அப்படி சொல்லி இந்த ஏவை வாங்கிட்டேன்னா இப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு அரேயாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அரே கிடைச்சிது. இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சிட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, இந்த இடத்துல எதுவுமே காமிக்கல, எந்த அரேமே காமிக்கல. இப்போ இது வந்து நார்மலாக அறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அறையை உள்ளே செட் பண்ணணும்னா ஜேசன் டாட் ஸ்ட்ரிங் பேரை செட் பண்ணணும். அதை கெட் பண்ணணும்னா ஜேசன் டாட் பார்ஸை கெட் பண்ணிக்கலாம். இதே வேறு ஸ்ட்ரிங்கோ பூலியனோ நம்பராக இருந்துச்சுன்னா நார்மலாக போட்டு நார்மலாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம பேக் எண்டு ஸோ நார்மலாக லோக்கல் சர்வரில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வேலிடேட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக எம்டியாக விட்டுறக்கூடாதுல்ல, ஸோ வேலிடேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இஃப் ஸோ நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக ரியாக்டில் ஒரு எஃப் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ எஃப்ங்க பேக்கேஜ் இருக்கிறது வந்து நீங்கள் லேட்டராக ரியாக்ட் ப்ராஜெக்டில் வரும்போது அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் வேலிடேஷனில் வச்சே நான் வந்து முடிக்கிறேன். ஸோ ஏன்னா எஃப்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, யூஸ் குக் ஃபார்ம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ மாதிரி நிறைய பேக்கேஜ் ஃப்ரண்ட் எண்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபார்ம் வேலிடேஷனை ரொம்ப ஈஸியாக ஸ்டாண்டர்டாக இன்னும் கோடை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய பேக்கேஜ் வச்சு யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ பேசிக்காகவே வேலிடேட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக எம்டியாக விட்டுறக்கூடாது. பாஸ்வேர்டு இத்தனை லென்த்தில் தான் இருக்கணும், இவ்வளோ இமெயில் இப்படி இமெயில் ஃபார்மெட்டில் தான் இருக்கணுங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பேசிக்காக நம்ம பிஃபோரில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ரிஜெக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ நான் எம்டி வேலிடேஷன் மட்டும் பார்க்குறேன். ஸோ எம்டியாக யாரும் கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ எம்டியாக யாரும் கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற வேலிடேஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டு அது மூலமாக நம்ம லோக்கல் சர்வர் செட் பண்ணுவோம். ஸோ நான் இஃப் நேம்ஸ் ஈக்குவல் டு ஸோ என்னன்னா யூசர் நேம். ஸோ யூசர் நேம்ஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சானா எம்டியாக இருந்தாதான் ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ நாட் ஈக்குவல் டு எம்டி அண்ட் ஏன்னா எல்லாமே நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். ஸோ அண்ட் ஆஃப் த யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இமெயிலும் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ அதுக்கடுத்து அண்ட். ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்டும் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டி. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். இந்த வேலிடேட்லாம் எப்படி அன்னைக்கு பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் சீக்வல் டு அந்த வேலிடேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ அதுவும் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இது இருந்தால் தான் உள்ளே வரணும். ஸோ இது இல்லைன்னா எல்ஸ். ஸோ இது இல்லைன்னா இங்கே நம்ம எரர் மெசேஜை த்ரோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இஃப் யூசர் நேம் சீக்வல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா யூசர் நேமுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ யூசர் நேமுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு இஃப், அதுக்கடுத்து ஒரு இஃப். இந்த இடத்துல இமெயில், இந்த இடத்துல பாஸ்வேர்டு, ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் போட்டுக்கோங்க. யூசர் நேம் இஸ் எ ரெக்வயர்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதை நான் அப்படி இங்கேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இமெயில், இந்த இடத்துல பாஸ்வேர்டு, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபார்மட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ டேரெக்டாக இது எல்லாமே ஏதோ ஒன்று
ஃபெயிலாக இருந்தாலும் கிரியேட் பண்ணிடக்கூடாது, அதுக்காண்டி தான் இந்த வேலிடேஷன். இப்போ நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஸோ நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு எம்டியாக வரல. இப்போ நான் வந்து கிரியேட் இங்கே பட்டனை நான் ஹேண்டில் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணையும் எனக்கு யூசர் நேம் இசிஏ ரெக்வயர்ட், இமெயில் இசிஏ ரெக்வயர்ட், பாஸ்வேர்ட் இசிஏ ரெக்வயர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இசிஏ ரெக்வயர்ட் வரும். இப்போ நான் பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு 3 மட்டும் வரும். யூசர் நேம் இசிஏ ரெக்வயர்ட், இமெயில் இசிஏ ரெக்வயர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இசிஏ ரெக்வயர்ட். நான் இதுவும் கொடுத்துட்டேன், இதுவும் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மட்டும் ரெக்வயர்டாக வரும். ஸோ ஏன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, நான் இதுவும் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இதை வந்து இந்த இதுக்குள்ள, ஏன்னா இதுக்குள்ள தான் ஒரு லோக்கல் சர்வரில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட். ஸோ நான் அதை கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு கொடுத்தேன்னா எக்ஸிக்யூட். நான் இதை கொடுத்துட்டு நான் கிரியேட் கொடுத்தா கன்ஃபார்ம் ஈஸியாக ரெக்வஸ்ட். இப்படி தான் நம்ம வந்து ஒரு நார்மல் சிம்பிள் வேலிடேஷன் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை நம்ம நார்மலாக டிவ்வில், ஏன்னா இந்த டிவ்வில் நம்ம கொடுக்கணும். ஸோ என்னன்னா அது கீழோடி இன்புட் கீழோடி அதை த்ரோ பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு தான் எரரை டெஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் யூசர் எரர் செட் யூசர், ஸோ யூசர் எரர் அப்படின்னு வைக்கேன். ஸோ யூசர் எரர் சில நான் வந்து எரர் சிம்பிளாக வச்சுருவேன். எரர் 1 செட் எரர் 1 அப்படின்னு வச்சுருவேன். இதில் யூஸ் ஸ்டேட், சரி யூஸ் ஸ்டேட் அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அதே மாதிரி 4 இதுக்கு எரர் ஷோ பண்ணணும்னா ஸோ 4 ஸ்டேட் நான் கிரியேட் பண்ணிக்கிடுவேன். கிரியேட் பண்ணிவிட்டு எரர் 2, எரர் 3, எரர் 4, எரர் 2, எரர் 3, எரர் 4. ஸோ எரர் 1 யூசர் நேமுக்கு எரர் பண்ண ஷோ பண்ண வச்சுக்கலாம், எரர் 2 இமெயிலுக்கு எரர் பண்ண வச்சுக்கலாம், எரர் 3 வந்து பாஸ்வேர்டுக்கு எரர் த்ரோ பண்ண வச்சுக்கலாம், எரர் 4 வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு எரர் த்ரோ பண்ண வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல யூசர் நேம் இல்லைன்னா எனக்கு யூசர் நேமில் எரர் 1 செட் பண்ணு, எரர் 1க்கு இந்த வேல்யூ செட் பண்ணு. ஸோ இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிடுவேன். எனக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் எரர் மெசேஜை மட்டும் நான் மாற்றிடுவேன். எரர் மெசேஜை மட்டும் மாற்றிட்டு இப்போ இந்த இடத்துல இதை 2ஆக மாற்றிக்கிடுவேன், இதை 3ஆக மாற்றிக்கிடுவேன், இதை 4ஆக மாற்றிடுவேன். இப்போ கன்சோலை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கன்சோலில் காமிக்காத ஒரு ஸ்டேட்டில் நான் கொண்டாந்துடுவேன் பேசிக்காக. இப்போ நான் ஸ்டேட்டை நான் வெளியோடி பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டேட்டை பிரிண்ட் பண்ணுவேன். எரர் 1, எரர் 2, எரர் 3, எரர் 4. ஸோ நான் இதை உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணி நான் காமிப்பேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்குது ப்ரௌசரோட டிஃபால்ட் ஆக்டிவிட்டி. ஸோ டிஃபால்ட்டாக எந்த எரருமே இல்லை, அதான் 55 வந்து உங்களுக்கு ரன் எதுவுமே இல்லை, எரருக்கு வந்து எந்த மெசேஜும் கொடுக்கல. நான் இது இண்டு கொடுத்துட்டேன்னா யூசர் நேம் இசிஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட், இமெயில் இசிஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட், பாஸ்வேர்ட் இசிஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இசிஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்தா. ஸோ இதை நம்ம கீழே காமிக்கணும், இது கீழோடி காமிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னன்னா எரர் 1 இதில் வந்து டேட்டா இருந்துச்சுன்னா, ஸோ இதில் டெர்னரி ஆப்ரேட்டர் டேட்டா ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேன் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேனில் எரர் 1 கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி டேட்டா இல்லை அப்படின்னா நார்மலாக நல்லுன்னு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே உங்களுக்கு ஷோ ஆயிடும் பேசிக்காக. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இதுக்கு, ஏன்னா இது இமெயில் உள்ள அட்ரஸ், ஸோ நான் இந்த இடத்துல கேர்லி பேசஸில் உள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா கேர்லி பேசஸில் உள்ளே கொடுத்தாதான் அந்த எரரை ஷோ பண்ண முடியும், இல்லை அது நார்மல் கண்டென்ட்டாக போயிடும். ஸோ இது 2, இதையும் 2ஆக மாற்றிக்கிடுவேன் 2. ஸோ இது 3, ஸோ அதேமாதிரி நான் 3ஆக மாற்றிக்கிடுவேன். இது 4, ஸோ இது 4, அதேமாதிரி இதையும் 4ஆக மாற்றிக்கிடுவேன். எரர் 4. ஸோ இப்போ நான் உள்ளே வரேன்.
உள்ள வந்துட்டு இப்போ நான் அந்த இடத்துல எனக்கு நான் இப்போ கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுக்கையும் எனக்கு இங்கே வருது எல்லாமே கீழோடி பண்ணுவேன். ஸோ இப்போ யூசர் நேம் இஸ் ரெக்வயர்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட், பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்ட். ஆ இப்போ இதுல எனக்கு ஒரு இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நான் பாட்டு பண்ணிட்டே போறேன், எந்த டவுட்டுமே நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கல. எதுவும் டவுட் இருக்கா? இல்ல ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு இல்ல. ஸோ எல்லாமே புரியுது. சரி, ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா, நான் அந்த இடத்துல கிரியேட் கொடுத்துட்டேன். பட் நான் வந்து நேம் அடிச்சிட்டேன். பட் நான் மறுபடியும் கொடுக்கும் போது எனக்கு இந்த எரர் போகாது. ஏன்னா எரரை நான் ஸ்டேட்ல அப்டேட் பண்ணிட்டேன். பட் அந்த எரரை நான் வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ அந்த ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆப்ஷன்ஸ். யூசர் நேம் கூட எம்டியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ எம்டியா இல்லாம எதுவும் வேல்யூ இருக்குன்னா அதை எம்டியா த்ரோ பண்ணி விட்டணும். எம்டியா த்ரோ பண்ணி விட்டுணும். அதே மாதிரி எல்ஸ ஓகே. இதுல இன்னொரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னன்னா, இது யூசர் நேம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே எல்ஸ் செக் 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 பண்ணிடும். ஸோ நான் அப்போ நான் இன்னொன்று நான் செக் பண்றேன். என்னன்னா, ஸோ எல்சிஃப்ல ஸோ நார்மலாக ஒரு இஃப் இருக்கு. ஸோ நான் காமனாக ஒரு இஃப் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இஃப்ல யூசர் நேம். ஸோ யூசர் நேம் இருந்துச்சுன்னா எனக்கு இதை ஃபுல்லாமே எம்டியா மாத்திரு. நான் காமனாக செக் பண்ணுறேன். எல்ஸில் போட்டால் எல்லா எல்ஸுமே ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து இதை காமனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு இஃப் போட்டு அந்த இஃப்ல இமெயில். ஸோ இமெயில் இருந்துச்சுன்னா அதை வந்து எனக்கு எம்டியாக மாற்றி விட்டோம். ஸோ 2 எரர் 2 மாறிடும். ஸோ இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3. ஸோ 4 பாஸ்வேர்ட். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதுவுமே யூசர் நேம் எம்டியாக இருக்குது, எரர் மெசேஜ் காமிச்சிடும். பட் நான் ரெண்டாவது யூசர் நேம் அடிச்சிட்டேன். அடித்த பிறகு இது எல்லாமே செக் ஆகி மறுபடியும் இந்த லைனுக்கு வரும்போது யூசர் நேம் இருக்குது, மறுபடியும் எரரை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு எரர் மெசேஜ் வருது. ஸோ நான் இப்போ இதை அடிச்சிட்டேன். இதை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ண பிறகு எனக்கு இந்த எரர் மெசேஜை ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அதேமாதிரி நான் இப்போ பாஸ்வேர்டு அடித்தேன்னா பாஸ்வேர்டே எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ நான் இமெயில் அடித்தேன்னா எனக்கு இமெயிலையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அடிச்சேன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ பேசிக்காக ஏன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எதுக்கு நான் ரிமூவ் பண்ணி விடலைன்னா இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி எம்டி ஆகிடுது. இந்த கண்டிஷன் உள்ளே வராது. பேசிக்காக இந்த எல்ஸுக்குள்ளே வராது, இங்கே வந்துடும். ஸோ இங்கே வரும்போது எல்லாத்தையுமே நம்ம எம்டி ஆக்கி விட்டுறணும். சரி, எரர் ஈக்குவல் டு எம்டி. ஸோ 2, 3, அடுத்து 4. ஸோ 4. ஸோ எல்லாத்தையுமே எம்டி ஆக்கி விட்டுறணும் பேசிக்காக. ஸோ இப்போ நான் வரேன், ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ இதை அடிக்கிறேன், அதுக்கடுத்து இதை அடிக்கிறேன், அதுக்கடுத்து இதை டைப் பண்ணுறேன், அதுக்கடுத்து இதை டைப் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ எதுக்கான இந்த இப்போ போட்டிருக்கேன்னா, இது எம்டிஐ இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிடும். பட் யூசர் நேம் நான் அடிச்சிட்டேன், இமெயில் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அடிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் நேம் நான் அடிக்கல, அதனால எரர் மெசேஜ் த்ரோ பண்ணி ஸ்டேட்ல யூசர் நேம் ஈஸியாக ரெக்வயர்ட்னு வச்சிருக்கு. ரெண்டாவது யூசர் நேம் நான் அடிச்சிட்டேன்னா ஸ்டேட்ல உள்ள வேல்யூ அப்படியே இருக்கும். பட் அதை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த இது யூசர் நேம்ல இப்போ வேல்யூ இது இருந்துச்சுன்னா இது ட்ரூவா மாறிடும். ட்ரூவா மாறி அதோட அந்த ஸ்டேட்டை எம்டியா மாற்றி விட்டுரும், கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன நடக்குது? ஓகே, ஓகே, புரியுது. ராதாகிருஷ்ணன், ஆமா. ம். ரெட்டா மறைஞ்சு ஒண்ணுமே இல்லை ராதாகிருஷ்ணன். இதை ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டேஞ்சர் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு அந்த டேஞ்சரை இங்க கால் பண்ணி கலர்
ரெட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் இப்போ அடிக்கேன்னா அந்த இடத்துல யூசர் இனிஷிய ரெக்வயர்ட் ரெட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு. ஸோ அது இன்னும் போல்டாக வேணும், ஃபாண்ட் வெயிட்டாக வேணும். அதுக்கடுத்து வேறு எதுவும் ஃபாண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதே க்ரியேட்டில் போய் கிளாஸ் நேம் வந்து எல்லாத்துக்கும் நான் காமனாக கொடுத்துருவேன். ஸோ எல்லாத்தையுமே காமனாக கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அது ரெட்டுன்னு வந்துடும் பேசிக்காக. ஸோ இதுதான் பேசிக்காக அந்த கிளாஸ் நேம் இப்படி தான் நார்மலாக கொடுப்பாங்க. இது சிம்பிள் வேலிடேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொடுத்தேன்னா இமெயில்ஸே ரெக்வயர்ட். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எந்த டவுட்டுமே இல்லை. கேக்குதா? ஓகே டன். ஸோ இப்போ இதை நான் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து நான் ஆப்ஜெக்டாக செட் பண்ணுறேன், இல்லை அறையா எடுத்து நான் அறையா செட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று. பட் இதை நான் வந்து ஆப்ஜெக்டாக எடுத்தேன்னா கிரியேட் அக்கௌண்ட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட்டில் இப்போ நான் ஆப்ஜெக்டாக கொடுத்தேன்னா அது ஒன்றே ஒன்றா இருக்கும். நான் இன்னொரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுறேன்னா அது எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்டாக தான் பேசிட் ஆகும். பட் நான் அறையா கொடுத்தேன்னா அறைக்குள்ளே எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் நான் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து அறையா நான் செட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு. ஸோ இது எல்லாமே வந்த பிறகு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு, ஸோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் யூசர் நேம், ஸோ யூசர் நேம் கொடுத்துருவேன். ஸோ இந்த யூசர் நேமை டைரெக்டாக இங்கே கொடுக்குற யூசர் நேம். ஸோ அதுக்கடுத்து இமெயில், ஸோ அதை இங்கே கொடுக்குற இமெயில். ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்டு, ஸோ இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டு டைரெக்டாக. ஸோ அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து நாம் வைக்கிற கீ வேல்யூஸ் என்ன வேல்யூ, எதுக்கு அவங்க சேம் நேமாக வைக்கணும், அப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே போய் லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ண போகிறோம். லோக்கல், ஸோ இதை ஒரு இதை ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றிக்கிடுவோம். ஸோ கன்வெர்ட் அப்படின்னு போட்டு நான் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபையாக கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை நான் உள்ளே கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு அறையாக நம்ம டெஃபைன் பண்ணிடணும். ஸோ இது ஒரு அறையா, ஏன்னா அறையா தான் நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். அதை லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் இதுக்கு நேம் கொடுத்தேன். யூசர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த டேட்டாவை கன்வெர்ட்டிங்க நான் செட் பண்ணி. ஸோ இப்போ நான் அப்ளிகேஷன் போகிறேன். ஸோ அப்ளிகேஷனில் போய் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இது அப்ளிகேஷன் போகிறேன். இப்போ என்னோட நேம் அடிக்கிறேன், என்னோட நேம் அடிச்சிட்டேன். ஸோ அது ஒரு இதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து சம்திங் அடிக்கிறேன். ஸோ அதேமாதிரி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ஸோ நான் க்ரியேட் கொடுத்துருவேன். ஸோ யூசர் டீட்டெயில்ஸை எனக்கு செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இன்னொரு நேம் அடிக்கிறேன். ஸோ இன்னொரு நேம் அடிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இமெயில் செட் பண்ணுறேன்னா எனக்கு இதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு அது வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரணுமா அவுட்புட்? ஏன்னா இந்த அறைக்குள்ளே இன்னொன்று புஷ் ஆகணும். புஷ் ஆகாமல் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளே வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கேக்குதா? இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத வந்து நீங்க நாளைக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததை இந்த லாகினை கிரியேட் பண்ணி ஸோ இதை வேலிடேட் பண்ணி இதை நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்த இன்னொரு யூசர் டீடைல்ஸை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ஸோ ஒரு அரே டாட் புஷ் மெத்தட், ஏன்னா அரே மெத்தட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு நான் ஒரு ஐடியா கொடுங்க. என்ன கொடுத்தேன்னா, ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன், செட் ஆகிட்டு. மறுபடியும் நீங்கள் இன்னொரு நேம் கொடுக்கீங்கன்னா டிஃபால்ட்டாக செக் பண்ணுங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் யூசர்னு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கா, யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒரு கீ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கீயை வெளியே எடுங்க. வெளியே எடுத்து அந்த கீயிலேருந்து என்ன அவுட்புட்டை வெளியே எடுத்துறீங்க. ஸோ அந்த அவுட்புட்டை வெளியே எடுத்து அந்த இதில் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை புஷ் பண்ணி மறுபடியும் அதில் செட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதான் அவுட்புட்.
இதை நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்லிட்டேன். பட் இதை நீ அவுட்புட்டாக நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரணும். புரியுதா? ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இன்னைக்கு நடத்துனதுல எனக்கு இது கொஞ்சம் புரியலை, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? இல்லை, நோ. ஸோ ராதாகிருஷ்ணன், இல்லை. ஸோ இது வரைக்கும் இது வரைக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை பண்ணிட்டு லாகின் ஃபார்ம்லாம் பக்காவாக கிரியேட் பண்ணி, ஏன்னா ஏன்னா தானே கிரியேட் பண்ணாங்க ஒரு பக்காவா. நான் எதுக்கு இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிருக்கேன். ஸோ நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுக்கக்கூடாது, நீங்களாக கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்லேருந்து எடுத்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்களாக டைப் பண்ணால் அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நீங்களாக ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு கிரியேட் ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ரவுட்டு செட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு என்னெல்லாம் செட் பண்ணியிருக்கேனோ இதெல்லாம் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி நான் அந்த ஸ்டெப்பை வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஒரு படி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வாங்க. ஸோ அதில் எதுவும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த இன்டர்நெட்டில் எதுவும் பார்த்து எதுவும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பக்கவாக பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே, ஓகே, தேங்க்யூ.